கர்த்தருக்குள் மிகவும் பிரியமானவர்களே, அன்பர் இயேசுவின் நாமத்திலே உங்கள் எல்லாரையும் அன்போடு நான் வாழ்த்தி ஓய்வு நாள் பாட தியானத்திற்கு வரவேற்கின்றேன். தேவனுடைய பெரிய கிருபையினால் இந்த 2026 ஆண்டின் முதல் காலாண்டில் நாம் பரலோகத்தையும் பூலோகத்தையும் இணைத்தல், பிலிப்பியரிலும் கொலோசையரிலும் கிறிஸ்து என்ற தலைப்பின் கீழே நாம் பாடங்களை படித்து கொண்டிருக்கின்றோம். இன்றைக்கு நாம் 8வது பாடத்தை படிக்க போகிறோம். என்ன தலைப்பில் என்றால், கிறிஸ்துவின் பிரதான தன்மை, த ப்ரீ எமினன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட் என்ற தலைப்பிலே நாம் படிக்க போகின்றோம். கடந்த 7 பாடங்கள் வரைக்கும் பிலிப்பியர் நிருபத்தில் நாம் கவனம் செலுத்தினோம். இந்த 8ஆம் பாடத்திலிருந்து கடைசி வரைக்கும் நம் கொலோசையர் நிருபத்தில் கவனம் செலுத்தி பாடங்களை கற்றுக்கொள்ள இருக்கிறோம். இன்றைக்குரிய வேத பகுதி கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 13 20 வரை நாம் கவனம் செலுத்தி படிக்க இருக்கின்றோம். மனப்பாட வசனம் கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 15 முதல் 17 வரை வாசிக்கிறேன். அவர் அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்களும், சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் துரைத்தனங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலை நிற்கிறது என்று நாம் வாசிக்கிறோம். அன்பானவர்களே, இந்த நாளின் பாடத்தை நாம் ஜெபத்தோடு படிக்கலாமா? ஜெபிப்போம். எங்கள் நல்ல தகப்பனே, உம்முடைய நாமத்திற்கு நன்றி. கொலோசையர் நிருபத்தை நாங்கள் கவனம் செலுத்தி ஆண்டவரே அடுத்த 6 வாரங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் எங்களுக்கு கிறிஸ்துவின் மகத்துவத்தை விளங்க பண்ண வேண்டும் என்று உடைய பாதத்திலே ஒப்படைக்கிறோம். எங்களோடு பேசும் ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பானவர்களே, இந்த காலாண்டின் ஆரம்பத்தில் நாம் கொலோசையர் 1ஆம் அதிகாரத்தில் ஆரம்ப பகுதியில் இருக்கக்கூடிய பவுலின் ஜெபத்தை நாம் படித்தோம். அதுக்கப்புறம் பிலிப்பியர் நிருபத்தில் கவனம் செலுத்தினோம். இந்த நாளில் கொலோசையர் 1ஆம் அதிகாரத்தில் மிக முக்கியமான மையமான ஒரு காரியத்தை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். இந்த நாளுக்குரிய பாடத்தின் தலைப்பு தான் இந்த கொலோசையர் புத்தகத்தினுடைய முக்கிய கருத்து, த ப்ரீ எமினன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட், கிறிஸ்துவின் பிரதான தன்மை அல்லது கிறிஸ்துவின் முதன்மை நிலை, கிறிஸ்துவின் முதன்மைத்துவம் அல்லது கிறிஸ்துவின் முக்கியத்துவம் என்று நாம் சொல்லலாம். பொதுவாக பவுலின் நிருபங்களில் 2 பகுதி இருக்கும். இப்போது கொலோசையர் எடுத்துக்கொண்டால் 4 அதிகாரங்கள். முதல் பகுதி டாக்ட்ரின், 2வது பகுதி டியூட்டி. அவருடைய எல்லா நிருபங்களிலும் இதுதான் ஒரு அடிப்படை கருத்தாக இருக்கும். முதல் பகுதி உபதேசம், 2ஆம் பகுதி கடமை, நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன. பாருங்கள், கொலோசையர் முதல் 2 அதிகாரங்களில் என்ன இருக்கிறது என்றால், கிறிஸ்துவே தேவத்துவத்தின் பூரணம், அவரில் நாம் நிறைவடைகிறோம் என்பதுதான் முதல் 2 அதிகாரங்கள். கிரைஸ்ட் த ஃபுல்னஸ் ஆஃப் காட், in Christ we are made full. கொலோசையர் 3 மற்றும் 4ஆம் அதிகாரங்களில் தேவத்துவத்தின் பரிபூரணமாகிய கிறிஸ்து விசுவாசிகளின் வாழ்வில் வெளிப்படுதல், Christ the fullness of God poured out in life through believers. அவரே தேவத்துவத்தின் பரிபூரணம். இதான் முதல் 2 அதிகாரங்கள். கடைசி 2 அதிகாரங்கள் அந்த பரிபூரணம் எப்படி அவருடைய பிள்ளைகள் மூலமாக வெளிப்படுகிறது என்பதுதான் இந்த 2 பகுதிகளில் இருக்கக்கூடிய முக்கிய கருத்து. இந்த கொலோசையர் நிருபம் ஏன் எழுதப்பட்டது என்பதை நாம் முதலாவது அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கொலோசே பட்டணம் நாஸ்டிசிசம்ஸ் சென்டர், அதாவது இறைஞானம் என்ற கொள்கையின் மையமாக, ஒரு மையமான பட்டணமாக அந்த காலத்தில் உருவானது. நாஸ்டிசிசம் என்ன அப்படின்னா, இறைஞானம் என்ற கொள்கை, அதைத்தான் நாஸ்டிசிசம் என்று சொல்வார்கள், நாஸ்டிக்ஸ். அதாவது இந்த கொள்கையில் ஒரு முக்கியமான கருத்து என்னவென்றால், ரட்சிப்பு அடைவதற்கு
அறிவே போதும், ஞானமே போதும். கடவுளுக்கும் மேலான சக்தி ஒன்று இந்த உலகத்தை, இந்த பிரபஞ்சத்தை படைத்தது என்பதுதான் அந்த கொள்கை. அதான் கடவுளுக்கும் மேலான ஒரு சக்தி, அதான் அந்த கொள்கையினுடைய விபரீதம். இந்த கொள்கை எப்படி உருவானது அப்படின்னா, கிறிஸ்தவம், யூத மதம், அஞ்ஞான மதங்கள், இந்த 3 அமைப்புகளிலிருந்தும் உருவான ஒரு கூட்டு கலவை உபதேசம்தான் இறைஞானம் அல்லது நாஸ்டிசிசம் என்று சொல்லுவார்கள். கிறிஸ்துவின் தெய்வீகத்தை உணர்த்தி உயர்த்தி பவுல் இந்த நிருபத்தில் காண்பிக்கிறார். ஏன் அப்படின்னா, இந்த நாஸ்டிசிசம், இறைஞானம் என்ற கொள்கை பரவலாக காணப்பட்ட அந்த காலகட்டத்தில், அந்த கொலோசே பட்டணத்தில் கிறிஸ்துவே தெய்வம், அவரே உயர்ந்தவர், அவரே மேலானவர், அவரே மேன்மை நிலையில் இருக்கிறவர் என்பதை உணர்த்தும் விதமாக பவுல் இந்த நிருபத்தை எழுதினார். இந்த கொலோசே பட்டணத்தின் சபையை உருவாக்குனது யார் அப்படின்னா எப்பாப்பிரா. நம்ம அதை இந்த நிருபத்தில் படிக்கலாம். எப்பாப்பிரா பற்றி கொலோசையர் 4ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த எப்பாப்பிரா தான் இந்த சபையினுடைய முக்கியமான ஒரு ஃபவுண்டர். அதாவது கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தில் பார்க்கிறோம் அவரை பற்றி. அதுபோல் கொலோசையர் 4ஆம் அதிகாரத்திலையும் நம்ம என்ன செய்கிறோம், பார்க்கிறோம். ஆக இந்த எப்பாப்பிரா மூலமாக கொலோசே சபை விசுவாசிகளை சுற்றிலும் இருந்த இந்த இறைஞானம் என்ற இந்த ஒரு விபரீதமான கொள்கை, இதை பவுல் அறிந்து கொண்டு அவர் என்ன செய்கிறார், சிறைச்சாலையில் இருந்து இதற்கான தீர்வை எழுதுகிறார். நாஸ்டிசிசத்தின் நெருக்கடி சூழ்நிலையில்தான் இந்த கொலோசையர் நிருபம் எழுதப்பட்டது. கொலோசையர் 1ஆம் அதிகாரம் 13 20 வரை உள்ள வசனங்கள் இன்றைக்கு நமக்குரிய கவனத்திற்குரிய பகுதி. அதில் மிக குறிப்பாக 1ஆம் அதிகாரத்தில் 15 20 வரைக்கும் கிறிஸ்துவனுடைய மீட்பு பணியை புகழ்ந்து பாடும் பாடல் என்று வேத அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். பாருங்களேன், கொலோசியர் 1:15 வசனம் என்ன சொல்லுகிறது என்றால், பிதாவோடு கிறிஸ்துவின் உறவு. 16-17 வசனங்கள் சிருஷ்டிப்புடன் கிறிஸ்துவின் உறவு. 18-19 வசனங்கள் திருச்சபையுடன் கிறிஸ்துவின் உறவு. 20ஆம் வசனம் சிலுவையுடன் கிறிஸ்துவின் உறவு அப்படின்னு பார்க்குறோம். பார்த்தீங்களா? ஆக கிட்டத்தட்ட இந்த 6 வசனங்களில் கிறிஸ்து எப்படி எப்படியெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த அடிப்படை கூறுகளை நாம் மனதில் வைத்துக்கொண்டு 5 முக்கியமான பாடங்களை நாம் படிக்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்தை மறுதலிப்பவர்களுக்கு பதிலாக மறுமொழியாக 5 முக்கியமான அடையாள குறிப்புகளை பவுல் நமக்கு முன்பாக வைக்கிறார். இந்த நாஸ்டிசிசம் என்ற கொள்கை கிறிஸ்துவின் தெய்வீகத்தை மறுதலிக்கிறதாக இருந்தது. பாருங்களேன், அதாவது கடவுளுக்கும் மேலான ஒரு சக்தி இந்த உலகத்தை படைத்தது அப்படின்னு சொல்லும் பொழுது அங்கே கிறிஸ்து மறுதலிக்கப்படுகிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரமேறி சென்ற பிற்பாடு அவருடைய தெய்வீகத்துக்கு விரோதமாக பல கொள்கைகள் எழும்பின 1ஆம் நூற்றாண்டில். அதில் ஒன்றுதான் இந்த நாஸ்டிசிசம். அதில் கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை. பைபிள் தவிர மற்ற மதங்கள்லாம் கிறிஸ்துவுக்கு முக்கியத்துவம் இல்லை தான். ஆகவே 5 முக்கியமான பாடங்களை நாம் பார்க்க போகிறோம். முதலாவது, அதரிசனமான தேவனின் தற்சுரூபம், இமேஜ் ஆஃப் தி இன்விசிபிள் காட். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்கள். அவர் யாரு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபமும் பிதாவின் தற்சுரூபமும் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேருமானவர். அதில் அந்த முதல் வரியை மாத்திரம் பாருங்க. அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபம். அதரிசனமான என்றால் பார்த்திராத, ஒருவரும் கண்டிராத, வெளிப்படாத என்று பொருள். முதலாம் ஆதாம் தேவ சாயலில் படைக்கப்பட்டான்.
நமது அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். 2ஆம் ஆதாம் யார்? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று யோவான் 1ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் நமக்கு சொல்லுகிறது. மாம்சத்தில் வெளிப்பட்டார். இந்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அதரிசனமான தேவனுடைய தற்சுரூபம். தற்சுரூபம் என்றால் இமேஜ் அப்படின்னு பார்க்குறோம். இமேஜ் என்பதற்கான கிரேக்க வார்த்தை ஐகான். நம்ம எல்லாரும் சர்வசாதாரணமாக இன்றைக்கு பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் ஐகான். ஐகான் என்பதற்கான அர்த்தம் என்னவென்றால் எக்ஸாக்ட் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் தி ஒரிஜினல். அந்த மூல பிரதியினுடைய அப்படியே பிரதிபலிக்கிற ஒரு பிம்பம் என்பதுதான் இமேஜ், ஐகான். அதாவது என்ன அப்படின்னா, பிதாவாகிய தேவனை அப்படியே வெளிப்படுத்துகிறவராக, அவருடைய அன்பை, அவருடைய நற்குணங்களை அப்படியே வெளிப்படுத்துகிறவராக கிறிஸ்து அவர் இந்த உலகத்தில் மாம்சத்தில் வெளிப்பட்டார். அதரிசனமானவர் பிதா. பாருங்களேன், நீங்கள் யோவான் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் படிச்சிங்கன்னு சொன்னால், பிதாவாகிய தேவனை ஒருவனும் ஒரு காலும் கண்டதில்லை அப்படின்னு படிக்கிறோம். ஆகவே பிதாதான் அதரிசனமானவர். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை வெளிப்படுத்துகிறவராக வந்தார். எபிரேயர் 1ஆம் அதிகாரத்தில் 2ஆம் வசனம் பாருங்க. இந்த கடைசி நாட்களில் குமாரன் மூலமாய் நமக்கு திருவுளம் பற்றினார். இவரை சர்வத்துக்கும் சுதந்திர வழியாக நியமித்தார். இவரை கொண்டு உலகங்களையும் உண்டாக்கினார். 3ஆம் வசனம், இவர் அவருடைய மகிமையின் பிரகாசமும். இவர்னா யார்? இயேசு கிறிஸ்து. அவர்னா பிதா. கிறிஸ்து பிதாவினுடைய மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் சொரூபமுமாய் இருந்து, பிதாவினுடைய தன்மை, அவருடைய அந்த குணலட்சணங்கள், அவருடைய அந்த சாயலின் பிரதிபலிப்பாக கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்தார். எங்களுக்கு பிதாவை காண்பியும் அப்படின்னு சிஷ்யர்கள் கேட்டாங்க. நீங்கள் பாருங்கள், யோவான் சுவிசேஷத்தில் 14ஆம் அதிகாரத்தில் நாம் படித்தோம் என்று சொன்னால், நம்ம இங்கே படிக்கிறோம். யோவான் 14 8ஆம் வசனம், பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். 9ஆம் வசனத்தில் இயேசு சொன்னார், அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? இப்போ பாருங்களேன், கிறிஸ்து முழுக்க முழுக்க பிதாவை வெளிப்படுத்தினார். பிதா வந்திருந்தால் என்ன செய்திருப்பார்? இயேசுவை வெளிப்படுத்தியிருப்பார். இயேசு வந்தார், என்ன செய்தார்? பிதாவை வெளிப்படுத்தினார். ஆகவே ஆண்டவர் இயேசு அவர் தேவன். பிதாவாகிய தேவனை வெளிப்படுத்துகிற குமாரனாகிய தேவனாக அவர் வந்தார். That's why he became the image of the invisible God. அவர் தேவன், குமாரன் தேவன் என்பதால் பிதாவாகிய தேவனை அப்படியே வெளிப்படுத்துகிறவராக அவர் வந்தார். அவர் தேவன் இல்லை என்றால் பிதாவாகிய தேவனை வெளிப்படுத்தி இருக்கவே முடியாது. இரண்டாவது அடையாள குறிப்பு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெய்வம் என்பதற்கான முக்கியமான இரண்டாவது குறிப்பு, சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர், ஃபர்ஸ்ட் பார்ன் ஓவர் ஆல் கிரியேஷன் என்று கொலோசியர் 1:15 படிக்கிறோம். இந்த ஃபர்ஸ்ட் பார்ன், முந்தின பேரு என்பதற்கு இயேசு முதலில் படைக்கப்பட்டவர். பிதா முதல்ல இயேசுவை படைத்தார். அப்புறம் இயேசு அடுத்தடுத்து என்ன பண்ணார்? மற்ற ஜீவராசிகளை படைத்தார் அப்படின்னு இன்னைக்கு யெகோவா சாட்சிகள், ஜெகோவா விட்னஸ் இப்படி போதிக்கிறார்கள். முதல் பேரு, முந்தின பேரு என்றால் அவர்தான் முதல் மகன், இயேசுதான் முதல் மகன், தலைமகன். அவரை பிதா படைத்தார். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து எல்லாரையும் படைத்தார். அப்படியெல்லாம் இல்லை, அது ஒரு தவறான கருத்து. First born means first in importance, first in rank, first in status or first in place. முந்தின பேரு என்றால் முக்கியத்துவத்தில் முதன்மையானவர், அவருடைய அந்தஸ்தில் முதன்மையானவர்.
பாருங்களேன், சங்கீதம் 89:27 நாம் படித்தோம் என்றால் ரொம்ப அழகான வசனம். அதில் தாவீதை குறித்து படிக்கிறோம். 89:27 நான் அவனை எனக்கு முதற்பேரானவனும் பூமியின் ராஜாக்களை பார்க்கிலும் மகா உயர்ந்தவனுமாக்குவேன் அப்படின்னு படிக்கிறோம். தாவீது ஈசாய்க்கு 8வது மகன், சரிதானே? ஆனால் அவனை முதற்பேரானவன் என்றார் தேவன். ஆண்டவர் அப்படி தான் சொல்கிறார். அவன் தான் கடைசி கடைக்குட்டி, ஆனால் அவனை முதற்பேரானவன் என்று சொல்லுகிறாரே, என்ன பொருள்? நீங்கள் பைபிளை நல்லா கவனித்து பாருங்கள். பிந்தி பிறந்தும் முதன்மை நிலை வகித்தவர்கள் பைபிளில் நிறைய பேர் இருக்கிறாங்க. பாருங்கள், இஸ்மவேல், ஈசாக்கு, அதுக்கப்புறம் ஏசா, யாக்கோபு. யாக்கோபின் பிள்ளைகள் 12 பேர். அதில் பார்த்தீங்கன்னா யோசேப்பு தான் 11வது ஆள். அதுக்கப்புறம் பென்யமீன் அப்படின்னு பார்க்குறோம். அப்போ யோசேப்பு கிட்டத்தட்ட கடைசி தான். ஆனால் அவன் மேலே தான் அதிகமான முக்கியத்துவத்தை யாக்கோபு வைத்திருந்தார். அதுபோல் இயேசு மனிதனாய் வந்தாலும் அவர் நித்தியமானவர். He is back of all creation and prior to all creation. சிருஷ்டிப்புக்கு பின்னணியில் இருப்பவரும் இயேசுதான், சிருஷ்டிப்புக்கெல்லாம் முந்தி இருந்தவரும் இயேசுதான். இந்த நாஸ்டிசிசம், இறைஞானம் என்ற கொள்கை என்ன போதித்தது என்றால், இயேசுவானவர் ஒரு துணை தெய்வம். ஜீசஸ் இஸ் எ டெமியர்ஜ். அவர் ஒரு குட்டி கடவுள், அவர் ஒரு துணை தெய்வம் அப்படின்னு நாஸ்டிசிசம் போதித்தது, இறைஞானம் என்ற கொள்கை. அந்த கொள்கையை தாங்க இன்றைக்கு யெகோவா சாட்சிகளும் பின்பற்றுகிறார்கள். இட் இஸ் எ பேகன் பிலீஃப், அஞ்ஞான கொள்கை. இயேசு தெய்வம் அல்ல, அவர் ஒரு துணை தெய்வம், அவர் ஒரு குட்டி கடவுள் என்பது அஞ்ஞான உபதேசம். ஆனால் பவுல் அதை மறுத்து பதில் கொடுக்கிறார். அவர்தான் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் அப்படின்னு பார்க்குறோம். கொலோசேயர் 1ஆம் அதிகாரத்தில் 18ஆம் வசனத்தையும் நீங்கள் சேர்த்து கவனித்து பார்த்தால், கொலோசேயர் 1:18 பாருங்க. அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற்பேருமானவர் அப்படின்னு படிக்கிறோம். ஃபர்ஸ்ட் பார்ன் ஃப்ரம் த டெட் என்று நாம் இங்கே பார்க்கிறோம். என்ன அர்த்தம் என்றால், உயிர்த்தெழுந்தவர்களில் இயேசு முதல் நபர் அல்ல. ஏன்னா இயேசு உயிர்த்தெழுவதற்கு முன்பதாகவே பைபிளில் நிறைய பேர் உயிர்த்தெழுந்திருக்கிறாங்க. எலியா அந்த விதவையின் மகனை உயிரோடு எழுப்பினார். எலிசா சுனமியாளின் மகனை உயிரோடு எழுப்பினார். அப்படிலாம் படிக்கணும்ல. ஆகவே உயிர்த்தெழுந்தவர்களில் இயேசு முதல் நபர் அல்ல, உயிர்த்தெழுந்தவர்களில் அவர் முக்கியமானவர். அவரது உயிர்த்தெழுதல் இல்லாமல் வேறு எவருக்கும் உயிர்த்தெழுதல் இல்லை. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் வசனம் 20 நாம் வாசித்தோம் என்றால், கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலன் ஆனார். அவர் உயிர்த்தெழுந்தபடியினால இன்னும் ஏராளமான பெயர்கள் உயிரோடு எழுந்திருப்பார்கள். அவர் உயிர்த்தெழுந்தபடியினாலே, அவர் நிமித்தமாக, அவர் மீது விசுவாசம் வைத்தது நிமித்தமாக, அவருக்குள் மரித்திருந்தாலும் இன்னும் அநேகர் உயிர்த்தெழுந்திருப்பார்கள். அவர் முதற்பலன், அவரை பின்தொடர்ந்து அநேகர் உயிரோடு எழுந்திருப்பார்கள் என்பதுதான் உண்மை. அன்பானவர்களே, அப்போது முதற்பேரானவர் என்றால் முக்கியமானவர், முக்கியமானவர்களில் முதன்மையானவர். நீங்கள் மதுரையில் பார்த்தீங்கன்னா, மதுரை பகுதியில் இந்த கல்யாண காட்சிகள்லாம் பெரிய பெரிய ஃப்ளெக்ஸ் வைப்பாங்க. அதில் என்ன ஒரு வார்த்தை போட்டிருக்குன்னா, நாங்கள் முக்கியமானவங்க மட்டுமில்லை, முக்கியமானவங்கள்லேயே முதன்மையானவங்க அப்படின்னு ஒரு ஃப்ளெக்ஸ் வச்சுருப்பாங்க மதுரையில். பல இடங்களில் பார்த்துருக்கிறேன். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் பிரதான தன்மை உடையவர், முக்கியமானவர் என்று சொல்லுவதை விட முக்கியமானவர்களில் முதன்மையானவர் என்றும் நாம் சொல்லலாம். அன்பானவர்களே, கிறிஸ்துவை மிகவும் உயர்த்தி இங்கே பவுல் காண்பிக்கிறார். அவர் முக்கியமானவர், முதன்மையானவர் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். 3வது, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவனுடைய தெய்வீகம் எப்படி அங்கே பவுல் வர்ணிக்கிறார் என்றால்,
கொலோசையர் 1:16 படிக்கிறோம். ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, சகலத்தையும் சிருஷ்டித்தவர், கிரியேட்டர் ஆஃப் ஆல் திங்ஸ். அவர்தான் சகலத்தையும் சிருஷ்டித்தார் என்றால் அவர் சிருஷ்டி அல்ல, அவர் சிருஷ்டிகர். கிரைஸ்ட் இஸ் நாட் அ கிரீச்சர் ஆர் இஸ் நாட் அ கிரியேஷன், இஸ் த கிரியேட்டர். நீங்கள் பாருங்கள், இந்த கொலோசியர் 1:16 there are 2 kinds of creation. 2 விதமான சிருஷ்டிகளை நாம் பார்க்கிறோம். ஒன்று காணப்படும் சிருஷ்டிகள், இன்னொன்று காணப்படாத சிருஷ்டிகள், விசிபிள் கிரியேஷன், இன்விசிபிள் கிரியேஷன் அப்படின்னு அதே 1:16 நாம் பார்க்க முடியும். காணப்படும் சிருஷ்டிகள்னால் என்னது? பாருங்கள், மனிதர்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய மரம் செடி கொடிகள், சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள், இதெல்லாமே. காணப்படாத சிருஷ்டிகள் அப்படின்னா நீங்கள் பாருங்கள், சிங்காசனங்கள், கர்த்தத்துவங்கள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள், இதெல்லாம் நம்ம பார்த்தது கிடையாது. அதாவது இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம் அப்படின்னா, தூதர் சேனைகளை விவரிக்கும் விதவிதமான வார்த்தைகள் தான் இந்த சிங்காசனங்கள், கர்த்தத்துவங்கள், துரைத்தனங்கள், அதிகாரங்கள் எல்லாமே. அப்போ ஆண்டவர் இந்த உலகத்தில் நாம் காணக்கூடிய சிருஷ்டிகளையும் நாம் காணக்கூடாத பரலோக ஜீவிகளையும் கிறிஸ்துதான் சிருஷ்டித்தார் என்று நாம் பார்க்கிறோம். கொலோசியர் 1:17 பாருங்க, அவர் எல்லாவற்றிற்கும் முந்தினவர், முதன்மையானவர், பிரதான தன்மை உடையவர், எல்லாம் அவருக்குள் நிலைநிற்கிறது. ஆல் திங்ஸ் ஹோல்ட் டுகெதர் இன் கிரைஸ்ட், ஆல் திங்ஸ் கன்சிஸ்ட் டுகெதர் இன் கிரைஸ்ட் அப்படின்னு ஆங்கிலத்தில் படிக்கலாம். என்ன அர்த்தம் அப்படின்னா, பரலோகத்தில் உள்ளவைகளையும் பூலோகத்தில் உள்ளவைகளையும் ஒன்றாக கூட்டி இணைக்கிறவர், சகலத்தையும் படைத்தவர் அவர்தான். ஜீசஸ் இஸ் தி சூப்பர் க்ளூ ஆஃப் தி யூனிவர்ஸ். அண்ட சராசரத்தையும் ஒன்றிணைக்கிறவர் அவர்தான். சர்வ சிருஷ்டிகளையும் அண்ட சராசரத்தையும் படைத்து ஒருங்கிணைத்து பராமரிக்கிறவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்று இங்கே பவுல் முன்வைக்கிறார். 4வது முக்கியமான அடையாள குறிப்பு, 4th ஐடென்டிஃபையிங் மார்க். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்தை மறுதலிக்கிற கூட்டம் நிறைய இருந்துச்சு 1ஆம் நூற்றாண்டில். எவ்வளவு அழகான வாதங்களை பவுல் வைக்கிறார் என்று பாருங்கள். 4வது, சபையாகி சரீரத்திற்கு தலை, ஹெட் ஆஃப் த பாடி, த சர்ச். கொலோசியர் 1:18 அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்கும்படி அவரே சபையாகிய சரீரத்திற்கு தலையானவர் என்று கொலோசியர் 1:18 நாம் படிக்கிறோம். எபேசியர், கொலோசையர், இந்த 2 நிருபங்களையும் நீங்கள் ஒப்பிட்டு பாருங்கள். நிறைய காரியங்கள் ஒரே மாதிரி இருக்கும். இந்த 2 நிருபங்களும் ஏறக்குறைய இந்த 2 நிருபங்களும் சமகாலத்தில் எழுதப்பட்ட நிருபங்கள், கிட்டத்தட்ட அடுத்தடுத்து எழுதப்பட்ட நிருபங்கள். எபேசியரில் கவனிச்சிங்கன்னா, தி எம்ஃபசிஸ் இஸ் அப்பான் த பாடி, திருச்சபை, சரீரம் என்று வலியுறுத்தி அங்கே பேசப்பட்டிருக்கும். கொலோசியர் கவனிச்சிங்கன்னா, தி எம்ஃபசிஸ் இஸ் அப்பான் தி ஹெட் ஆஃப் த பாடி. கொலோசையரில் எதை வலியுறுத்துகிறார் பவுல்? அந்த சரீரத்திற்கு தலையான கிறிஸ்துவை முக்கியப்படுத்தி வலியுறுத்தி அங்கே சொல்லியிருப்பார். தலைமை பொறுப்பில் இருப்பவர்களைத்தான் தலை அப்படின்வாங்க, தலை அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தலை அப்படின்னு சொல்கிறார். அவர் துணை அப்படின்னு நினைத்து கொண்டிருந்த அந்த காலத்தில் அஞ்ஞானிகள் அப்படி நம்பினார்கள். அந்த உபதேசத்தை ஏற்றுக்கொண்டிருந்த கள்ள சகோதரர் அதை கொலோசே சபை மக்கள் மத்தியில் புகுத்தினார்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஒரு துணை தெய்வம், அவர் துணை கிடையாது, அவர் தலை. நம்மை படைத்ததால் அவர் தலை, நம்மை மீட்டதால் அவர் தலை, நமக்கு ஜீவன் தந்ததால் அவர் தலை, நமக்கு நித்திய ஜீவனுடைய நம்பிக்கையை அவர் தந்திருப்பதால் அவர் நமக்கு தலை.
நித்திய ஜீவனுடைய நம்பிக்கை மட்டும் இல்லைங்க, இயேசுவை விசுவாசிக்கும் பொழுதே அந்த நித்திய ஜீவன் இப்பொழுதே நமக்குள் ஆரம்பித்து விடுகிறது. இதனால தான் அவர் தலை. பிரியமான தேவ பிள்ளைகளே, தலை என்னும் உருவகம் மெய்ப்பன் என்னும் உருவகத்துடன் பொருந்துகிறது. நீங்கள் யோவான் 10ஆம் அதிகாரம் பார்த்தீர்கள் என்றால் அதில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நல்ல மெய்ப்பன் என்று வர்ணிக்கப்பட்டிருப்பார். 11ஆம் வசனத்தில், நானே நல்ல மெய்ப்பன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான். 15ஆம் வசனம் பாருங்க, வசனம் 15, நான் என்னுடையவைகளை அறிந்தும் என்னுடையவைகளால் அறியப்பட்டும் இருக்கிறேன், ஆடுகளுக்காக என் ஜீவனையும் கொடுக்கிறேன். வசனம் 28, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன். ஜீவன், நித்திய ஜீவன் எல்லாம் அவர் தான் கொடுக்கிறார். அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையில் இருந்து பறித்து கொள்வதும் இல்லை. எருசலேமில் ஆடுகள்லாம் மேய்க்கும் பொழுது மெய்ப்பன் முன்னாடி போவார். அவர்தான் தலை, ஆடுகளெல்லாம் பின்னாடி போகும். அவர் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். அன்பானவர்களே, அப்போ இந்த உலகத்தில் ஜீவராசிகள், மனித ராசிகள் ஆகிய நம்ம எல்லாருக்கும் தலை அவர்தான் என்பதை பவுல் மிக அழகாக சுட்டி காட்டுகிறார். அந்த தலையாகிய கிறிஸ்துவோடு சரீரமாகிய சபையான நாம் இணைந்திருக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கியமான ஒரு பாடம். அவரை விட்டு வேறு எங்கும் நாம் போய் நம் விசுவாசத்தை வைக்கக்கூடாது. ஐந்தாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் தெய்வீகத்தை இவ்வளவு அழகாக குறிப்பிடுகிறார் பவுல். ஆதியுமானவர் அல்லது துவக்கமானவர், த பிகினிங் அப்படின்னு படிக்கிறோம். கொலோசியர் 1:18, எல்லாவற்றிலும் முதல்வராயிருக்கும்படி, அதாங்க முதன்மையாயிருக்கும்படி, த ப்ரீ எமினன்ஸ் ஆஃப் கிரைஸ்ட், எல்லாவற்றிலும் அவர் பிரதானமானவராய் இருக்கும்படி அவரே ஆதியும் மரித்தோரிலிருந்து எழுந்த முதற்பேருமானவர் அப்படின்னு படிக்கிறோம். அவரே ஆதி. ஆதியிலே தேவன். அந்த ஆதி யாருங்க? இயேசு கிறிஸ்து தான். ஆதின்னு ஆதியாம் தொடங்குகிறது. யோவான் சுவிசேஷம் பாருங்க, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அப்படிதான் அந்த 4ஆம் சுவிசேஷம் தொடங்குகிறது. நீங்கள் அதே போல் 1 யோவான் 1ஆம் அதிகாரத்தை கூட நீங்கள் பாருங்கள், அதுவும் அப்படி தான் துவங்கும். ஆதி என்று தான் துவங்கும். வாசிக்கிற பாருங்க, ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும். ஆகவே ஆதி என்பது ஆண்டவர் இயேசுவை குறிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பெயர், அவருடைய சிறப்பு பட்ட பெயர். ஆமேன் அப்படின்னு ஜெபம் முடியும் பொழுது சொல்கிறோம். ஒவ்வொரு ஜெபத்தை முடிக்கும் பொழுது ஆமேன் சொல்கிறோம். ஆமேன் என்பது இயேசுவின் பெயரும் கூட. வெளிப்படுத்தல் 3:14 படித்து பாருங்கள். அதே போல் ஆதி என்பது ஆரம்பத்தை மாத்திரமல்ல, ஆரம்பித்து வைத்தவர், ஆரம்பமானவராகி இயேசு கிறிஸ்துவையும் சுட்டி காட்டுகிறது. இயேசுவே ஆதியும் ஆமேனுமாக இருக்கிறார், ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறார். சர்வ சிருஷ்டிக்கும் அவரே ஆதி, ஒரிஜினேட்டர் என்பதால் திருச்சபைக்கும் அவரே தலையாக இருக்கிறார். தலை என்பதும் ஆதி என்பதும் ஏறக்குறைய ஒன்று தான். பவுல் கூறும் ஆதி என்ற பதம் இயேசுவை நம் சிருஷ்டிகர் மற்றும் மீட்பராக காட்டுகிற பதம் ஆகும். நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் பாருங்களேன், அல்ஃபா ஒமேகா அப்படின்னு 4 தடவை படிக்கலாம். அல்ஃபா ஒமேகா, அல்ஃபா ஒமேகா. அல்ஃபா அப்படின்னா அந்த கிரேக்க நெடுங்கணக்கில், கிரேக்க அரிச்சுவடி ஆல்ஃபபெட்ஸில் அல்ஃபா முதல் எழுத்து, ஒமேகா 22வது எழுத்து, கடைசி எழுத்து. அல்ஃபா ஒமேகானா அவர்தான் ஆரம்பம், அவர்தான் முடிவு, அவர்தான் முதல்வர், எல்லாம் இயேசுதான். அவரே ஒப்புயர்வற்றவர், அவரே முதன்மையானவர், அவரே பிரதானமானவர். நீங்கள் 3 யோவான் 9ஆம் வசனம் படித்து பார்த்தால் அங்கே தியோத்திரேப்பு டயோட்ரிஃபஸ் என்ற ஒரு மனிதனை பற்றி படிக்கிறோம். பாருங்களேன், நான் சபைக்கு எழுதினேன், ஆனாலும் அவர்களில் முதன்மையாயிருக்க விரும்புகிற தியோத்திரேப்பு எங்களை ஏற்றுக்கொள்ளவில்லை. முதன்மையாயிருக்க விரும்பினவன் தியோத்திரேப்பு. அந்த இடத்துல பாருங்கள், ப்ரீ
எமினன்ஸ் என்ற வார்த்தை இருக்கிறது. அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தான் முதன்மையானவர். அவரை விட்டுட்டு இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற தெய்வங்களை முதன்மையாக இன்றைக்கி அநேகர் கருதுகிறார்கள். அது தவறு என்று பவுல் சுட்டி காட்டுகிறார். அன்பானவர்களே, இன்றைக்கி சபைகளையும் நான் முதன்மையாக இருக்கணும், நான் தான் அப்படின்னு ஒரு மாம்ச குணம், சுயத்தின் வெளிப்பாடு நம்மிடத்தில் இருக்கிறதா? இல்லை. அவர் உயர்ந்தவர், கிறிஸ்து தான் முதன்மையானவர். அவருக்கு கீழே நாம் கட்டுப்பட்டவர்களாக, ஊழியக்காரர்கள் எல்லாருக்கும் பிரியமானவர்களாக நம்ம நடக்கணும். சரிங்களா? பாருங்களேன், முதன்மையாக இருக்க விரும்பின அந்த தியோத்தீரப்பு யோவான் அப்போஸ்தலன் யோவானை ஏற்றுக்கொள்ளவில்லை, ஊழியக்காரர்களை ஏற்றுக்கொள்ளவே தான் முதல்ல இருக்கணும் அப்படின்னு நினச்சான். இன்றைக்கி அதே போல் தான் சாத்தானும் பரலோகத்தில் தான் முதன்மையாக இருக்கணும்னு விரும்பி ஒரு பெரிய கலகம் செய்து நீ உலகத்தையே கலக பூமி ஆக்கி விட்டான். முதன்மையாக இருப்பவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவருக்கு முக்கியத்துவம், அவருக்கு முதலிடம் கொடுக்கிற ஒரு வாழ்க்கையாக நம்முடைய வாழ்க்கை, நம்முடைய குடும்பம், நம்முடைய சபை எல்லாமே இருக்கணும். பாருங்களேன், அந்த முதன்மையானவர், பிரதான தன்மை உடையவர், ஒப்புயர்வற்ற நம்முடைய இரட்சகராக இயேசு கிறிஸ்து நம்மை பரலோகத்துடன் பிதாவாகிய தேவனுடன் இணைப்பதற்காக அந்த பரலோக இணைப்பிலிருந்து பிரிந்து பூமிக்கு வந்தார். தம் ஜீவனையே அவர் தந்தார். ஒரு சிறுவன் ஒரு நாள் கையிலே ஒரு பறவை கூண்டு வைத்து விளையாடி கொண்டிருந்தான். அதில் நிறைய பறவைகளெல்லாம் இருந்தது. அப்போ ஒரு போதகர் அவனை பார்த்து, தம்பி, இந்த பறவைகளெல்லாம் உனக்கு எங்கே கிடச்சிச்சு அப்படின்னு கேட்டார். அப்போ அவன் சொன்னான், நான் வயல்வெளியில் போய் கண்ணி வைத்து சுருக்கு வைத்து இந்த பறவைகளை நான் பிடித்தேன் அப்படின்னு அவன் சொன்னான். அப்போது அந்த போதகர் சொன்னாராம், நீ என்ன செய்ய போகிறாய் இந்த பறவைகளை வைத்து? கொஞ்ச நேரம் விளையாடுவேன், அதுக்கப்புறம் எங்கள் வீட்டில் ஒரு வயதான பூனை இருக்கிறது, அந்த பூனைக்கிட்ட விட்டுருவேன், அந்த பூனை சாப்பிடட்டும் என்று சொல்லி. உடனே அந்த போதகர் சொன்னாராம், இல்லை தம்பி, நான் உனக்கு $2 கொடுக்குறேன், ஒரு $100 கொடுக்குறேன், எனக்கு இந்த கூண்டோடு பறவைகளை கொடுத்து விடுவாயா அப்படின்னு கேட்டார். அந்த பையன் சொன்னான், நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க இந்த பறவைகளை வச்சு? சின்ன பையன், உனக்கு $2 கொடுக்குறேம்மா, இந்த பறவைகளை கொடுன்னு. உடனே அவனும் சரின்னு சொல்லி ட்ரை பண்ணிட்டான். $2 வாங்கிட்டு சந்தோஷமாக அவன் ஓடி போயிட்டான். இந்த போதகர் என்ன பண்ணினார் என்றால், அந்த கூண்டில் இருக்கிற பறவைகளை எடுத்து கொண்டு போய் தன்னுடைய ஆலயத்திற்கு பின்புறத்தில் நின்று கொண்டு அந்த கூண்டை திறந்து விட்டார். பறவைகள் எல்லாம் விடுதலை பெற்று பறந்து போய்விட்டன. என்ன பண்ணாரா, அன்றைக்கு ஆலய ஆராதனையில் அந்த கூண்டை கொண்டு வந்தார். அவர் பிரசங்கம் பண்ணுகிற நேரம் இந்த கூண்டை வைத்து எல்லாருக்கும் உதாரணம் கதையாக அதை சொன்னார். என்ன சொன்னார் அப்படின்னா, இந்த கூண்டிலே பறவைகள் இருந்தன, அழிவுக்கேதுவாக அந்த பறவைகள் ஆயத்தமாக இருந்தன. ஒரு சின்ன தம்பி பூனைகளுக்கு அதை இரையாக போட இருந்தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொன்னாரா, அன்பானவர்களே, நாமும் அழிவுக்கேதுவானவர்களாய் இருந்தோம், ஆனால் நம்மை மீட்பதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம் ஜீவனையே கொடுத்தார். இவர் எப்படி $2 கொடுத்தார், அதே போல் நம்முடைய ரட்சிப்புக்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் மனிதனாக அவதாரம் எடுத்து முதன்மையாக இருந்தவர். இந்த உலகத்தில் மானிட அவதாரம் எடுத்து நமக்காக அவர் ஜீவனை தந்தார். பிரியமான தேவ பிள்ளைகளே, இவருக்கு செவி கொடுங்கள், இவரில் பிரியமாயிருக்கிறேன் என்று பிதா சொன்னார். அதுபோலவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முதன்மையானவராக நாம் கனம் பண்ணும் பொழுது பிதா பிரியப்படுவார். ஒரு கேள்வியோடு நான் முடிக்கிறேன். நம்முடைய வாழ்க்கையிலே கிறிஸ்துவுக்கு நாம் முதலிடம் கொடுக்கிறோமா? அவர் முதன்மையானவராக இருக்கிறாரா? அவர் பெருக வேண்டும், நான் சிறுக வேண்டும் என்ற அந்த மனப்பக்குவம் நமக்கு இருக்கிறதா? நம்ம ஒப்படைப்போம், ஜெபிப்போமா? எங்கள் நல்ல தகப்பனே, இந்த நாளிலே நாங்கள் படித்த அருமையான பாடத்திற்காக நன்றி. கிறிஸ்துவே முதன்மையானவர், பிரதான தன்மை வாய்ந்தவர் என்று கற்றுக்கொண்டோம். ஆகவே அவரை எங்கள் வாழ்க்கையிலே, குடும்ப வாழ்க்கையிலே, எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, சபை வாழ்க்கையிலே நாங்கள் முதன்மைப்படுத்தி அவருடைய குணங்களை வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும்.
பிதாவின் குணத்தை வெளிப்படுத்த வந்த கிறிஸ்துவை போல் இந்த உலகத்தில் கிறிஸ்துவின் குணத்தை வெளிப்படுத்தக்கூடிய பிள்ளைகளாக, அப்படியே பிதாவின் பண்பையும் நிச்சயமாக வெளிப்படுத்துகிறவர்களாக கர்த்தர் எங்களை பயன்படுத்தும்படி உமக்கு சாட்சிகளாக இந்த பாவ உலகத்தில் எங்களை நிலைநிறுத்தும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன். அன்பானவர்களே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.